இவருடைய கனிமொழியை வந்து ஜார்ஜில் 6 மாதம் அடைச்சாங்க. இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக துணை பொதுச் செயலாளர் இருக்க ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர், அவரை எங்கே திகார் ஜெயிலில் இருந்தார். 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு தானே ஜாமீனில் வந்திருக்காங்க. அந்த கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு கலைஞர் சொன்னார். அதோடு இன்றைக்கி உறவாடி கொண்டு இருக்கீங்க. அந்த கட்சி தன்னிடந்து போகக்கூடாதுன்றக்கா ராகுல்கிட்ட பேசுகிறீங்க, அங்கே பேசுகிறீங்க, செல்வ பெருந்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. அங்கே இருக்கும் கொந்தளிக்கிறான் காங்கிரஸ்காரன் பூரா. இந்த காங்கிரஸை தான் அழிக்கணும்னு அண்ணா நினச்சாரு இல்லையா? காங்கிரஸ் தமிழகத்தில் வரக்கூடாது. அது தமிழ் விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க தானே நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க, அவங்க தானே ஜல்லிக்கட்டை நிறுத்தினாங்க. இலங்கை தமிழரை படுகொலை செய்ய காங்கிரஸ் கட்சி தானே. அதோடு துணை போனவங்க தானே திமுக. என்ன நீ புதுசாக பிறப்பிட்டீங்க? சும்மா ஏமாத்துறாங்க மக்களை. நாங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் நாங்கள் அடிமை, நீங்கள் சேர்ந்தா அடிமை இல்லையா? அண்ணன் டிஆர் பாலு வந்து மத்திய அமைச்சராக இருக்காருங்க, போக்குவரத்து துறை அமைச்சராக. அவர் காலத்தில் தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாடுபட்ட நம்ம மாணவர்கள் சுட்டு கொண்ட காங்கிரஸ். எந்த எழுத்து இருக்கக்கூடாது, நம்ம தபால் ஆஃபீஸில் எங்கேயும் இந்திய எழுத்து இருக்கக்கூடாது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு அழிச்சதுக்காக சுட்டாங்க. இவங்க சாலையில் பூரா ஹிந்தியில் வந்துச்சு. அப்போ பாலுகிட்ட கேட்கும்போது என்ன அண்ணன் சொன்னார், வடநாட்டிலேருந்து வர்றவங்க ஹிந்தி படத்தா தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க தான் வியாக்கணம். காங்கிரஸ் திமுக எப்போவுமே தன் கூட்டணிக்கு வியாக்கணம் பேசுவாங்க. இதே திமுக தான் கூட்டணி மந்திரி சேவையில் இருந்தாங்க மத்திய அரசில் பாரதிய ஜனதாவோட. நாங்கள் வேணான்னு பாரதிய ஜனதா ஒதுக்கின பிறகு நீ ஒதுக்கிட்டீங்களா, நாங்கள் சேர்ந்துக்கிறோம்ப்பா. இந்த இது மாதிரி சிவாஜி படம், சிவாஜியா அதனா பாஸ் ரஜினி நடித்த படம் பாருங்கள். நீங்கள் பழகுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஏன்ட்டு அனுப்பிச்சி விடுங்க, நம்ம பாப்பா சாலங்க பாப்பையா சொல்லுவேன். ராஜாட்ட சொல்லுவார், நம்ம ஊர் ராஜா, நம்ம ஊர் பட்டிமன்ற கதாநாயகன் நம்ம பாப்பையா சாலமன் பாப்பையா. இந்த இதில் சொல்லுவாங்க, இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ரஜினியை அனுப்பும்போது. அதான் சிவாஜி படத்தை தான் சொல்கிறேன். அதில் மாதிரி நாங்கள் வேணான்ட்டு வந்து நீ போய் சேர்ந்து மந்திரி சபையெல்லாம் இது 6 வருஷம் இருந்துட்டு என்ன பாருங்க இப்போ பில்டப் கொடுக்குறாங்க, நாங்கள் சேர்ந்தா அடிமை.